செல்ல குட்டீஸ் நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக ஒரு 6 செல்ல குட்டீஸ்லாம் நம்மகிட்ட வந்திருக்காங்க. 6 பேரையும் பார்த்தாச்சுன்னா எனக்கு இப்பவுமே கைகள்லாம் ஆடுது கிட்டு. 1 மணி நேரம் உங்களுக்கு எப்படி நேரம் ஜாலியா போக போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வாங்க. உன் பேர் என்ன தம்பி? அதே கார்த்திக். அதே கார்த்திகா? என் பேர் என்ன தெரியுமா? அதே இமானஸ். யாரோ ஒரு 2 மாசம் கை குழந்தை கிள்ளி விட்டுச்சுன்னு சொல்லி இப்ப சொன்னீங்க, நீ தானே? என்னடா இன்னும் அவன கையில நகம் கூட வந்திருக்காதடா, அவ எப்படா உன்னைய கிள்னா? ஆமா, அவதான் கிள்னா. உங்க அம்மா பேர் என்ன தம்பி? கார்த்திகா. கார்த்திகா. அவங்க என்ன பண்றாங்க? சமைக்கிறாங்க. சமைக்கிறாங்களா? சரி, சமைக்கிறது உங்க அம்மா, சாப்பிடுறது யாரு? நானு. உங்க அப்பாலாம் சாப்பிடுறது கிடையாதா? சாப்பிட மாட்டாரா? அவரு விவரமான ஆளுங்க. அவர்லாம் எங்க அம்மா சமைக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாருங்க. அவரு ஹோட்டல்லே சாப்பிடாரு. ஆளை பார்த்தாலே தெரியலையா? அஜய் கார்த்தியை பத்தி நீங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோட வந்தீங்களாமே, இங்க கேள்விப்பட்டேன். என்னாச்சு ஒரு தடவை? என்னாச்சு அண்ணாச்சி ஒரு வாட்டி என்னாச்சா? ஐஸ்கிரீம் வேணும்னு அம்மாட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரி சரி. அம்மா பயங்கர கோவம், அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னுட்டாங்க. அந்த ஒரு தாத்தா நடந்து போயிட்டு இருந்தாரு. அந்த ஐஸ் வண்டி வந்தோடனே தாத்தாவை கூப்பிட்டு, தாத்தா ஒரு ஐஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னா. உடனே உங்க அம்மாவுக்கு உள்ள இருந்து பார்த்துட்டு பயங்கர கோவம். வெளியில வந்து இந்த மாதிரி வெளியே போறவங்க கிட்ட எல்லாம் நீ என்ன பண்ணிட்டு ஐஸ் கேட்கலாமா? அப்ப இருங்கம்மா, நான் உள்ள போய் தாத்தாவை கூப்பிட்டு உள்ள போய் கேட்கறேன். எப்பவுமே அப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பானா? உங்களை மாதிரி ஆளை பார்த்தா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன பார்த்த உடனே ஏன் இப்படி கிடந்து சிரிச்ச? அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன? நான் சொல்றேன் கம்ப்ளைண்ட். நான் சொல்றேன். ஒரு நாள் சென்னைக்கு போகும்போது ஸ்லீப்பர் கோச்ல எவனோ ஒருத்தர் குறத்து விட்டுட்டு இருந்தாங்க. பஸ்ல எவனோ ஒருத்தன் குறட்ட விட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவன் வந்து எவனோ குறத்து விடுறது அப்படின்னு எல்லாரும் சிரிச்சாங்க. அடுத்த நிமிஷம் குறட்ட ஆஃப் ஆயிடுச்சு. தம்பி வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு பயணமாகி வந்துட்டு இருந்திருக்காரு. வரும்போது யாரோ ஒருத்தர் பயங்கரமா குறட்ட விட்டோட தம்பி பயங்கர டென்ஷன் ஆகி, டேய் யாரும் அவன் குறட்ட விடுறது அப்படின்னு கேட்ட உடனே பஸ்ல இருக்கவங்களாம் கேட்க சிரிச்சிருக்காங்க. அப்படிதானே? அடுத்த நிமிஷம் குறட்டையே ஆஃப் ஆகி போச்சாங்க. கிச்சனுக்கு போய் பூஸ்ட் தெரியாம எடுத்து சாப்பிடுறது. இதான் திருடி சாப்பிட்டதாடி இல்ல? அவ்வளவு போட்ட ஆதாரத்தோட உங்க அப்பா நிரூபிக்காரடா. நீ ஏதாவது குற்றச்சாட்டு உங்க அப்பா மேல சொல்ல விரும்புறியா? முடி வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஸ்னேக் பாபு கட்டிங் மாதிரி வெட்டி விட்டாரு. பாபு ஸ்னேக் பாபு. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் சொன்ன மழலைக்கு குரலுக்காகவே நீங்க கை தட்டலாம் அவருக்கு. தம்பி உங்க பேர் என்னம்மா? வினய் சண்முக். உங்க கூட எத்தனை பேர் பிறந்தாங்க? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்களா? உன் அண்ணன் மட்டும்தான் இருக்கானா? அவன் அண்ணன் கொடுங்க. எங்கடா 2 பல்ல காணோம்? எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். என் பேர் தருண் சஞ்சய். தருண் சஞ்சய். இவனுக்கு மட்டும் என்ன ஸ்மோக்கா சமுக்கா என்னமோ பேர் வச்சிருக்கல? என்னது? கார்த்திகேயன். கார்த்திக் மாதிரி சண்முகத்தை சண்முக் ஆக்கிட்டோம். சண்முகத்தை ஸ்மோக் அப்படின்னு மாத்திட்டீங்க ஸ்டைலா. எதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்திருக்கீங்க அவனை? ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி வந்து சூப்பர் ஹீரோவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நார்மல் ஸ்டோரி எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏதாவது ஒரு பஸ் ஸ்பீடா போனோம், அதுல இருக்க மக்கள் எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும். ஓடி போய் காப்பாத்தணும். இவர் ஸ்பைடர்மேன் மாதிரி வேகமா போய் கம்பிட்டு பஸ் நிறுத்தி மக்கள் எல்லாம் காப்பாத்திடுவாரு. சரி சரி வினய், இந்த 4 ஒரு லைட் இருக்கு பாத்தியா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி நிக்குதுடா. உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரே கொண்டு வா பாப்போம். Move my hand and move the sun is the depth of the physics. தலைவரே திமிங்கலம் தானங்கோ. ஆமா நேரே வந்துருச்சு. என்னடா புத்தலாட்டது? தம்பி உங்க தம்பி வினய் கிட்ட வேற என்ன சூப்பர் பவர்லாம் இருக்கு? வெப்பையெல்லாம் விடுவான் நிஜமாவே. ஓ வளைய விடுவானா? தம்பி நீ ஒன்று பண்றா, உன் கையை நீட்டி வளைய விட்டு அந்த மைக்கை ஏன்ட வாங்கி கொடுறா. மைக்கு தானடா கொண்டு வர சொன்ன, இவனையும் சேர்த்தே கொண்டு வந்தியா? என்னையா பெரிய மாஸ் ஹீரோ இருப்பான் போல் இருக்க. வெறும் மைக்கு மட்டும் தாங்க கேட்டேன். இவன் போட்ட அந்த அந்த வெப்பில் வந்து அவனையே இழுத்து கொண்டு ஏன்ட கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான் பத்தியா? சரி இப்போ இன்னொரு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு. அப்படியே உன்னுடைய வெப்பை யூஸ் பண்ணி உங்கள் அப்பா சட்டையை மட்டும் கழட்டி தரியா? ஐயோ அவர் கழட்ட முடியலையே. அவ்வளோ வெப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம நாளைக்கு வந்து அதை பார்த்துக்குறோம். இப்போ நீ என்ன பண்ணுறன்னா இந்த மைக்கை அப்படியே உன்னுடைய வெப்பை யூஸ் பண்ணி உன் அண்ணன்ட்ட கொடுத்துருவியா? ரெடி? இல்லடா புயல் வேகத்தில் வந்தா புயல் வேகத்தில் போயிட்டான். பெரிய கில்லாடியா இருப்பான். காயத்திடுங்க அவனுக்கு, காயத்திடுங்க.
ஓ சூப்பர்மேன் குழந்தையா இருக்கும்போது சின்ன சிம்பிளை எங்க கொண்டு போட்டிருக்கானோ பாரு. எவ்வளவு சேட்டையை பாரு. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது கூட உனக்கு விபூதியும் குங்குமம் வச்சு விட்டாங்களா? மண்டைய மாத்த மறந்துட்டியாடா? இது யாரா சூப்பர்மேனா? ஸ்பைடர்மேன் தான் பறப்பான். சூப்பர்மேன் எப்படி பறப்பா? ஓ இப்படியே பறப்பானா? ஆமா, ஸ்பைடர்மேன் வந்து வேற மாதிரி பறப்பான். சூப்பர்மேன் வந்து இப்படியே பறப்பான். அப்படிதானே? டேய் கடைசியில் எல்லா கெட்டப்பும் போட்டியடா. அந்த மண்டை மேல இருக்க கொண்டையே இந்த விபூதியே அழிக்க மறந்துட்டியடா. இந்த பாரு தம்பி, அவெஞ்சர்ஸ்ல நீங்க ஒரு ஆளா? அடப்பாவி, இது தெரியாமல இங்க கூட்டு வந்து உட்கார வச்சுட்டோம். இந்த உன் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குதே, அந்த பொண்ணு யாரு? பொண்ணு எங்க பக்கத்து தெருல இருக்கு. அந்த பின்னாடி ஒரு பையன் முறைச்சிட்டு நிக்கான், அவன் பின்பக்க தெருவுல இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஒரு சாமியார் இருக்காரு, அவரு வந்து ஏத்தாப்புல ஆசிரமத்துல இருக்காரு. அப்படிதானே? மொத்தத்துல இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சனி நேரம் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது படம் பார்க்க மொத்தமா போவாங்க. அப்படி போயிட்டு பீச்சில் வெறுத்த போட்டாதான் இது. அப்படிதானே? உங்க அப்பா பேர் என்னம்மா? மணிகண்டன். மணிகண்டன் என்ன பண்றாரு? எப்பவுமே வீட்லயும் உட்கார்ந்தா இருக்காரு, எங்க வந்தாலும் உட்கார்ந்தே தான் இருக்காருங்க. அவர் வேலையே உட்கார்ந்து இருக்கிற வேலை தான். அப்படிதானே? சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போறது இல்லையா? கிடையாது. ரைட். உங்க அம்மா பேர் என்னம்மா? வைசாலி. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் உட்கார்ந்தே தான் இருக்காங்களா? தம்பி, உங்க வீட்டுல யாராவது வேலைக்கு போறாங்களாமா? யாருமே வேலைக்கு போறது கிடையாதுயா. ஒரு வருஷமா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கோம்ல. ஆமா, அதனால வீட்லயே இருக்கறனால உட்கார்ந்தே இருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எல்லாருடைய நிலைமையும் அப்படிதான் ஆகி போச்சு. பாட்டு ஒன்று பாடுறா. இந்த பாட்டுக்கு நீ உங்க அம்மாவை 2 ஸ்டெப் போட்டு ஆடுறீங்களா? வாங்க, உங்க அம்மாவை கூப்பிடு. வாங்க அம்மா, 2 ஸ்டெப் டான்ஸ் போடுவோம் அப்படின்னு. அவ்வளவுதான். ரெடி? ஆடுறா. ஏய் ஏய், அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி ஆடுற பாரு. என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜ்ஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜ்ஜி, என்ன மட்டும் கிள்ளி வை புஜ்ஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜ்ஜி. சிலவட்டு சீனு மூனியா, கண்ணு விட்ட காதல் மேனியா, எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே. சூப்பர். கை தட்டிடலாமா? கை தட்டிடலாம். வெரி குட். தம்பி, நீ உண்மையிலே ரோபோ மாதிரி ஆடுறடா. அப்படியே அப்படியே நின்று சூப்பர் மேன் இப்படி தான் ஆடுவோம் நாங்க. மற்ற ஸ்டெப்ல எங்களுக்கு வராது. வணக்கம். என்ன ஒரு வணக்கம். உங்க பேர் என்னம்மா? யோசிதா. என்னத்தை யோசிக்கிறதுன்னு கேக்குறேன். என் பேரு யோசிதா. உன் பேரே யோசித்தாவா? உங்க அப்பா பேர் என்னம்மா? பிரேம்குமார். எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரு பிரேம்குமார். பிரேம்குமாரா? ஆமா. இங்க இருக்கிறாரு பிரேம்குமார். உங்க அப்பா பிரேம்குமார் என்ன வேலை பாக்குறாங்க? எங்க டாடி இப்ப வேலை பார்த்துட்டு தான் இருந்தாரு மார்க்கெட்ல. திடீர்னு இந்த கொரோனா வந்தோடனே டாடி ஒரு கடை வாங்கி அரிசி கடை வச்சுட்டாரு. இந்த மார்க்கெட்டுமா? எனக்கு பேரு தெரியல, மார்க்கெட் தான் சொன்னாரு. இந்த பேர் ஆபீஸ் இல்லம்மா, மீன் மார்க்கெட் இருக்கு, பூ மார்க்கெட் இருக்கு, பழ மார்க்கெட் இருக்கு, காய்கறி மார்க்கெட் இருக்கு. என்ன படக்குன்னு மாத்திட்டே இருக்க நீ? காய்கறி மார்க்கெட் இன்னும் 2-3 மார்க்கெட் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். நீ எந்த மார்க்கெட் கடைசியா சொல்லு. போத சொன்னது பேசினே இருப்பீங்க போல. போதுமையா? மூடிட்டு போறியா? அரிசியில போய் விளையாடுவியா? ஆமா. என்னம்மா விளையாடுறதுக்கு பொம்மை இருக்கு, ஏகப்பட்ட கிளுகிளுப்பெல்லாம் கிடக்குது, அதை வச்சு விளையாட வேண்டியதானே? ஐயா, அதுல குழந்தைங்க விளையாடுறது. அப்ப நீங்க யாரு? கிச்சன் செட் தான் நான் வச்சு விளையாடுவேன். கிச்சன் செட்டா? கிச்சன்ல வந்து நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன்யா. இப்போ நீங்க ஒரு ஆம்லேட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி போடுவீங்க? அந்த முட்டை இருக்குல்ல, அதை வந்து தோசை கண்டியால போட்டு இப்படி தட்டிட்டு பேன்ல அந்த முட்டை இப்படி போட்டுட்டு அதை வந்து முட்டையை வந்து குப்பையில போட்டுடணும். அப்படியே முட்டையை லேசா அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி தோசை கண்டி வச்சு டக்குன்னு அப்படி பொத்துனாப்புல போட்டுட்டு சரட்டுன்னு ஃபேன் மேலே போட்டுடணும். அது சரட்டுன்னு சுற்றி வீடு பூரா எல்லாரும் மூஞ்சில போய் விழுந்துடும். அப்படி தானே? அப்படி கிடையாதா? அப்படி கிடையாது. முன்னாடி
இருக்கும்ல முட்டை தோல், ஆமா அதை தூக்கி உள்ள போடணும். ஆமா, முட்டையை உடைச்சி பேன்ல ஊத்திட்டு முட்டை கூட தூக்கி குப்பை தொட்டியில போட்டுறணும். அப்புறம் என்னம்மா பண்ணணும்? அதனால பெப்பர் எடுத்து போட்டணும். பெப்பர் போட்டு பவுடர் போட்டு உப்பு போடக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். அவ்வளோதான். உப்பு போடக்கூடாதா? ஆமா. அதாவது ஆம்லேட்டுக்கு வந்து உப்பு போடணுமா சக்கரை போடணுமா பாப்பா? சக்கரையா? ஆமா. சக்கரை போடுவாங்க. சக்கரை போடக்கூடாதா? ஆமா. அப்ப சக்கரை எதுக்கு போடுறது? சக்கரையா உப்புமாக்கெல்லாம் தான் போடணும். உப்புமா தோசைக்கு. உப்புமா தோசைக்கெல்லாம் போடலாமா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப புத்திசாலி பிள்ளையா இருக்க பாப்பா. ரொம்ப சமையல்லாம் பிரமாதமா பண்ற. ரொம்ப அழகா பேசவும் செய்யற. ஆனா உங்க அப்பா அம்மா வந்து உன் மேல சில கம்ப்ளைண்ட்களோட வந்திருக்காங்களாமா. அது என்னன்னு கேட்கலாமா? ஏழுங்க. என்னங்க? கடைக்கு வருவாங்கண்ணா, அரிசி கடைக்கு. சரி. அரிசி வாங்க வந்தாங்கன்னா எந்த அரிசி கேட்டாலும் சரிங்க, கிலோ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5 ரூபா. 5 ரூபாயா? ஆமாங்க. மூட்டையா கேட்டாலும் 5 ரூபா தான், கிலோவில் கேட்டாலும் 5 ரூபா தான். எதுக்காக 5 ரூபா சொல்றாப்ல? அது அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதாங்க. எனக்கு 2 ரூபா 3 ரூபா தெரியும், 1 ரூபா அதெல்லாம் தெரியுமா? ஹலோ, எங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா 3 ரூபாலாம் தெரியும். ஏன் நாங்க 5 ரூபா சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆமா. என்ன கதை மாதிரி சொல்லுமா? சொன்னா தானே உங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா 5னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதான் 5 ரூபான்னு சொல்லுவேன். பாப்பாவுக்கு பிடிச்ச ராசி நம்பர் 5. 5னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் 5 ரூபா. இனிமே பொன்னி அரிசி கிலோ எவ்வளவு? 5 ரூபா. பொன்னி அக்கா அரிசி கிலோ எவ்வளவு? அதுவும் 5 ரூபா. பொன்னி அம்மா அரிசி அதுவும் 5 ரூபா தான். எந்த அரிசி கேட்டாலும் இனிமே உங்க அப்பா 5 ரூபாய்க்கு தான் வைப்பாரு. ஏன்பா வேற என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்களா? என்னடா ஸ்பைடர்மேன் கை எங்கெங்க தரமா வருது? இது பெரிய பவரா இருக்கு போல இருக்க. இதுக்குள்ள ஒரு கை வருது, இதுக்குள்ள ஒரு கை வருது. இப்ப அம்மா கிட்ட கேட்போம், என்ன கம்ப்ளைண்ட் கேட்போமா? நீங்க சொல்லுங்கம்மா, என்னம்மா கம்ப்ளைண்ட்? யாருன்னா வந்து இவகிட்ட வந்து சும்மா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாலே தொண பேசிக்கிட்டே இருப்பா. அவங்களுக்கே போர் அடிச்சிடும், எப்பதான் வாயை மூடும் அப்படின்னு. நோ 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 ஐ நோ ஐ நோ ஐ நோ. அப்பா பார்த்தாலும் அதிகமா பேசுற மாதிரி தெரியல, உங்களை பார்த்தாலும் அதிகமா பேசுற மாதிரி தெரியல. எப்படிமா நீ உன் பேரை மட்டும் கேட்டா எல்லாம் ஃபுல்லா அட்ரஸ் வரைக்கும் சொல்லிடுறீ? எப்படி? என் பேரை கேட்கணும். உன் பேரை கேட்கணுமா? தயவு செய்து யாரும் குறுக்க வராதீங்க. பேர் கேட்க போறேன், அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். தயவு செய்து இடையில யாரும் வந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸ்பைடர்மேன், உங்களுடைய உதவியை நான் எப்போ வேணாலும் கேட்பேன். கொஞ்சம் ரெடியா இருந்து கிடைக்கும். உன் பேர் என்னம்மா? யோசிதா. இந்த வீட்டோட அட்ரஸ் வந்து சொர்ணமிக்க தெரு. சொர்ணமுகி தெருவா? சரி. சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன அட்ரஸ், அந்த எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து 4 மூட்டை அரிசி வாங்கிட்டு போயிருவோம்ல. ஹலோ, நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, உங்களுக்கு டீசல் பத்தல. டேய் சூப்பர்மேன், கையை ஒழுங்கா வைடா. என்னுடைய அறிவு கண்ணுக்கு தெரியுது. கை மாட்டிக்கிச்சா? ஸ்பைடர்மேன் கை பாதியா மாட்டிக்கிச்சா? என்ன எப்படி? இருப்பா இருடா, கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்படாத. ஹலோ, 108. சார் சீக்கிரம் வாங்க சார், ஸ்பைடர்மேன் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிட்டார் சார். சீக்கிரம் வாங்க சார். ஏ தம்பி, கையை வெளியே எடுத்துச்சா? இப்போ வந்துருச்சு. உண்மையிலே இவன் ஸ்பைடர்மேனா தான் இருப்பான் முடிச்சா. வாயில கை வச்சு எடுத்தானா அப்படியே பசையா வருது. ஆமா ஆமா, இது இப்படி உள்டா வரணும்டா. இவர்தான் ஸ்லீவ்லெஸ் ஸ்பைடர்மேன் உலகத்தில் முதல் முறையாக அவதரித்துள்ளார். சினிமா பார்க்குற பழக்கம் உண்டா? சினிமாமா என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. சினிமா பாப்பியா? பார்க்க மாட்டியா? உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன். சொல்லிட்டாளே அவ காதல. உங்க சொந்த ஊர் எதுமா? சொந்த ஊர் தெரியாது. சொந்த ஊர் தெரியாது, வந்த ஊரா தெரியுமா? அந்த ஊர் பேர் சென்னை. அதெல்லாம் தெரியுது. ஆமா. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? யூகேஜி. ஓ, யூகேஜில இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கேம்மா. இன்னும் நீ காலேஜ்லாம் போகும்போது வேற லெவல்ல நீ ஜெயிக்கணுமா? ஓகே குழந்தைகள், என்ன அழகா பேசிட்டு இருக்காங்கப்பா.